OSI மாடல் ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன், சிஸ்டம்ஸை இன்டர்கனெக்ட் பண்ணுற மாடல். ஓகே, கனெக்ட் பண்ணுற மாடல். ஸோ இது என்ன அப்படின்னா, ரெண்டு சிஸ்டம் கம்யூனிகேட் பண்ணணும். இட்ஸ் அ கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் தட் ஸ்டாண்டர்டைசஸ் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் இன்டு 7 லேயர்ஸ். அதாவது நெட்வொர்க் கம்யூனிகேஷனை 7 லேயராக பிரிக்கிறது தான் OSI மாடல். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு சிஸ்டம் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நெட்வொர்க் வழியாக சிஸ்டம் 1 இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர் 1 இருக்குது, கம்ப்யூட்டர் 2 இருக்குது. இது ரெண்டுத்துக்குள்ளார டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? ஒரு ஈத்தர்நெட் கேபிள் வழியாக கனெக்ட் ஆகிருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம நிறைய வேலை பண்ணணும். அந்த நிறைய வேலையை 7 லேயராக பிரிச்சிருக்கும். ஸோ த நெட்வொர்க் கம்யூனிகேஷன் இஸ் டிவைடட் இன்டு 7 லேயர்ஸ். 7 லேயராக பிரிச்சிருக்கும். ஸோ அதில் என்னன்னா அப்ளிகேஷன் லேயர், ஓகே, அது வந்து ஒரு செட் ஆஃப் வேலை பண்ணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லேயர்லேயும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அதுதான் ப்ரோட்டோகால். ஓகே, ஒரு வேலை பண்ணுறதுக்கு. ஸோ அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் எதுக்கு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் நம்ம. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அப்ளிகேஷன் லேயரில் இருக்கிற ப்ரோட்டோகால்லாம் என்னென்னா HTTP, HTTPS, DNS, FTP, SMTP, இந்த ப்ரோட்டோகால்லாம் அப்ளிகேஷன் லேயரில் இருக்குது. இந்த லேயரில் தான் ரைட் நம்ம போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரௌசரில் போயிட்டு we type right amazon.com, google.com அப்படின்னு ப்ரௌசரில் டைப் பண்ணுறோம்ல. ஸோ திஸ் இஸ் அ லேயர் வேர் த யூசர் இன்ட்ராக்ட்ஸ் வித் த நெட்வொர்க். ஸோ அப்ளிகேஷன் லேயரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து google.com அப்படின்னு அடிக்கிறோம், இல்லைன்னா amazon.in அப்படின்னு அடிக்கிறோம். ஓகே, amazon.in அப்படின்னு அடித்தோம்னா நமக்கு நிறையா ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகுது. இந்த டிஸ்பிளே ஆகிற பேஜ் டேட்டா நம்மகிட்டயா இருக்குது? நம்மகிட்ட இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஒரு இன்டர்நெட் வழியாக ஒரு வெப் சர்வரில் இருக்குது. ஒரு அமேசான் சர்வரில் தான் இந்த டேட்டாலாம் இருக்குது. நமக்கு இந்த டேட்டா வேணும், நம்ம என்ன பண்ணுறோம், HTTP ரிக்வஸ்ட் கொடுக்கணும். அந்த HTTP ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது இந்த சர்வர் வந்து ரிப்ளை பண்ணும். இப்போ ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது இப்படி தான் ரிக்வஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன HTTP மெத்தட், கெட்டா, போஸ்டா, புட்டா, ஃபஸ்ட்டு நம்ம அனுப்புறது அந்த மெத்தட் இருக்கணும். அதுக்கப்புறம் வேர்ஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் இது இருக்கணும், அப்புறம் அதுக்கப்புறம் ஹெடர்ஸ் இருக்கணும், ஹெடரில் என்ன கண்டென்ட் இருக்குது அதெல்லாம் இருக்கணும், அப்புறம் பாடி இருக்கணும். ஸோ இந்த நம்ம அனுப்புகிற ரிக்வஸ்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ப்ரோட்டோகால். ஓகே, ஸோ இதில் வந்து இது அப்ளிகேஷன் லேயரில் எப்படி இருக்கணுன்றது ரைட். ஸோ அது அந்த அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம ப்ரௌஸ் பண்ணும்போது. ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் லேயர். இப்போ FTP, SMTP, DNS. ஓகே, DNS என்ன, டொமைன் நேம் சர்வர். நம்ம வந்து இங்கே amazon.in அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம HTTP ரிக்வஸ்ட் அனுப்பணும்னா அமேசான் சர்வரோட IP வேணும். அப்போ இந்த இன்டர்நெட்லேயே ஒரு DNS சர்வர் இருக்கும். இன்டர்நெட்லேயோ இல்லை நம்ம இங்கே ஒரு ரவுட்டர் மூலியமாக இந்த இன்டர்நெட்டோட அட்டாச் ஆகிருக்கும். கரெக்டாக நம்ம சிஸ்டம் வந்து இப்போ ஃப்ரெஷ்கைட் ரவுட்டர் மூலியமாக அட்டாச் ஆகிருக்கும். ரைட். ஸோ நம்ம அமேசான் சர்வருடைய IP இருந்தால் தான் நம்மளால் HTTP ரிக்வஸ்ட் அனுப்ப முடியும். ஸோ HTTP ரிக்வஸ்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு DNS ரிக்வஸ்ட் கொடுப்போம். DNS என்னன்னா, இதில் வந்து அமேசான் சர்வர்.இனுக்கு என்ன IP, google.comக்கு என்ன IP, அந்த மேப்பிங் வந்து இருக்கும் DNS சர்வரில், டொமைன் நேம் சர்வரில். அதுக்கு ஒரு DNS ரிக்வஸ்ட் போய் அமேசான்.இனோட IP கேட்கும். DNS சர்வர் என்ன பண்ணுன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணும் அமேசான் சர்வரோட IP. அந்த IP வந்ததுக்கப்புறம் we will send the HTTP request. ஸோ இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால். நம்ம அனுப்புகிற பேக்கெட் எப்படி இருக்கணும், அந்த ஹெடர்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அடுத்த லேயர் என்னென்னா ப்ரெசன்டேஷன் லேயர். இதில் என்னென்னா நம்ம அனுப்புகிற டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணுறது, டீக்ரிப்ட் பண்ணுற வேலைலாம் இதில் பண்ணும். ஓகே, அடுத்தது வந்து செஷன் லேயர். செஷன் லேயர்னா ஒரு செஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நான் இங்கே இருந்து அமேசான் சர்வருக்கு என் சிஸ்டத்துலேருந்து அமேசான் சர்வருக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அது வந்து ஒரு செஷன். நான் ஒரு google.comக்கு ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறேன்னா அது ஒரு செஷன். ஸோ ஈச் ரிக்வஸ்ட் இஸ் அ செஷன். ஸோ செஷன் லேயர் வந்து இந்த கனெக்ஷன்லாம் மேனேஜ் பண்ணும். இதுதான் ஒரு கனெக்ஷன் சொல்கிறது. ஒரு கனெக்ஷன்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குற கரெக்டாக. ஸோ சோர்ஸ் IP,
எந்த சிஸ்டத்துலேருந்து ரிக்வஸ்ட் கொடுக்குற, டெஸ்டினேஷன் ஐபி எந்த சிஸ்டத்துக்கு இருக்கு, எந்த இதுலேருந்து கொடுக்குற, எங்கே இருக்க கொடு, சோர்ஸ் போர்ட், அதாவது நம்ம கொடுக்கும்போதே ஒரு சோர்ஸ் போர்ட் கொடுப்போம். அப்புறம் டெஸ்டினேஷன் போர்ட். இந்த போர்ட் நம்பர் எதுக்கு நான் சொன்னேன், நம்ம ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறோன்னா எந்த சிஸ்டத்துக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குறோம் அதுக்கு நமக்கு ஐபி அட்ரஸ் வேணும். அந்த சிஸ்டத்தில் நிறைய ப்ராசஸ் இருக்கும், அதில் எந்த ப்ராசஸ்க்கு நம்ம ரிக்வஸ்ட் போகணும் அந்த அப்ளிகேஷன் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் போர்ட் நம்பர். ஸோ போர்ட் நம்பர் இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை த அப்ளிகேஷன். ஓகேவா. அப்புறம் என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோம், அதை டிசிபி யூஸ் பண்ணுறோமா யூடிபி யூஸ் பண்ணுறோமா அப்படின்றது. இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா 5 tuple அப்படின்வாங்க. இந்த சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி, சோர்ஸ் போர்ட், டெஸ்டினேஷன் ப்ரோட்டோகால் இருக்குது பார்த்தியா. இது இந்த 5 tuple பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷனுக்கு இது வந்து யூனிக்காக இருக்கும். திஸ் ஐடென்டிஃபை த கனெக்ஷன் ஆர் அ செஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய சிஸ்டத்துலேருந்து நான் அமேசான் சர்வருக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா. அப்போ சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி, சோர்ஸ் போர்ட் அதெல்லாம் இருக்குமா. ஓகே. இப்போ வேற ஒரு சிஸ்டத்துலேருந்து அதே அமேசான் சர்வருக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குறேன். அப்போ சோர்ஸ் ஐபி மாறிடுமா, அப்போ அது வேற கனெக்ஷன். இதுவே என் சிஸ்டத்துலேருந்து அமேசான் சர்வருக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு என் சிஸ்டத்துலேருந்து திருப்பி google.com அடிக்கிறேன்னு வச்சுக்கோ, டெஸ்டினேஷன் ஐபி மாறிடுமா, அது வேற செஷன். இந்த 5த்துல ஏதாவது ஒன்று மாறினாலே அது இஸ் அ டிஃப்ரெண்ட் செஷன். இந்த செஷனை மேனேஜ் பண்ணுறது தான் இந்த லேயர். ஸோ நம்ம லேயர் என்னன்னு பார்த்தோம், ஒரு லேயரில் ஒரு வேலை பண்ணுது. ஓகே. அடுத்தது டிரான்ஸ்போர்ட் லேயர். இதில் முக்கியமானது என்னன்னா ரிலையபிள் டேட்டா டெலிவரி, அப்புறம் ஃப்ளோ கண்ட்ரோல். இந்த இதில் இருக்கிற ப்ரோட்டோகால் டிசிபி அண்ட் யூடிபி. ஓகே. இப்போ நம்ம பேக்கெட் அனுப்புகிறோம் அப்படின்னா பேக்கெட் எப்படி போகும் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அ, நம்ம ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட் அனுப்புகிறோம் கரெக்டாக. அந்த ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட்டில் யூ வில் ஹாவ் த டேட்டா. நம்ம என்ன ரிக்வஸ்ட் பண்ணுமோ இந்த டேட்டா இருக்கும். அப்புறம் ஹெச்டிடிபி ஹெடர் இருக்கும். இந்த ஹெச்டிடிபி ஹெடர் தான் இந்த கெட்டு, ஹெடர், பாடி இதெல்லாம் இருக்கும் கரெக்டாக. இதில் வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் இருக்காது. அப்ளிகேஷன் டேட்டாவில் அந்த அப்ளிகேஷன் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஹெச்டிடிபினா ஹெச்டிடிபி ஹெடர் என்ன அதுதான் இருக்கும். இப்போ நம்ம பேக்கெட் அனுப்புகிறோம்னு வச்சுக்கோ, அந்த பேக்கெட்டில் என்ன ஐபி அட்ரஸ்ன்னு போடணும், என்ன போர்ட் நம்பர் அதெல்லாம் போடணும் கரெக்டாக. ஸோ இதுக்கு மேலே நம்ம அனுப்புகிற பேக்கெட்டில் இன்னொரு ஹெடர் ஃபார்ம் ஆகும். அந்த ஹெடர் தான் டிசிபி. இந்த ஹெடருக்குள்ளார தான் என்ன போர்ட்டு, சோர்ஸ் போர்ட், டெஸ்டினேஷன் போர்ட்லாம் இங்கே இருக்கும். இதுதான் நம்ம அனுப்புகிற பேக்கெட் ரைட்டா. ஸோ இந்த இதுதான் டிரான்ஸ்போர்ட் லேயர் ஹெடர். டிரான்ஸ்போர்ட் லேயர் ஹெடர் இது இங்கே இருந்து ஃபுல்லாக அப்ளிகேஷன் லேயர். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் ஹெடரில் சோர்ஸ் போர்ட் அதெல்லாம் இருக்கும் ரைட்டா. இது என்ன கொடுக்குது, ரிலையபிள் டேட்டா டெலிவரி. ரிலையபிள் அப்படின்னா நம்பகத்தரமான டேட்டா டெலிவரி, நம்பலாம். அப்போ நான் வந்து என் சிஸ்டத்திலிருந்து ஒரு பேக்கெட் அனுப்புகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக போய் சேர்ந்துடும். ஸோ இது எப்படி ரிலையபிள் டேட்டா டெலிவரி டிசிபி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கெட் இது அனுப்புது அப்படின்னா ரிசீவர் என்ன பண்ணுன்னா அதுக்கு ஒரு ஆக் அனுப்பும். ஆக்குனா எனக்கு வந்துருச்சு பேக்கெட்டு அப்படின்னு சொல்கிறது. நம்ம இப்போ லெட்டரில் போஸ்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் இது கொடுக்குறாங்களா, அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறாங்களா, அக்னாலஜ்மெண்ட் அதுதான் ஆக்கு. ஸோ அப்போ நம்ம ஒரு பேக்கெட் அனுப்போம்னா அது ரிப்ளை ஒரு பேக்கெட் அனுப்பும் ஆக்கு, எனக்கு அந்த பேக்கெட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ சப்போஸ் அந்த பேக்கெட் ஆக் வரலன்னு வச்சுக்கோ, சென்டர் என்ன பண்ணணும்னா அந்த பேக்கெட்டை ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும், திருப்பி அனுப்பும். ஸோ இப்படி தான் வந்து ரிலையபிள் டேட்டா டெலிவரியை என்ஷூர் பண்ணுது டிசிபி. இது டிசிபி மட்டும்தான் பண்ணும், யூடிபி பண்ணாது. ஸோ டிசிபி அதனால் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இதை வந்து கனெக்ஷன் ஓரியன்டட் அப்படின்வாங்க. யூடிபி வந்து கனெக்ஷன்லெஸ். ஓகே. ஏன் அப்படின்னா இப்போ வந்து இந்த ஹெச்டிடிபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் லேயரில் டிசிபி சில அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டிசிபி ஃபாலோ பண்ணும், சில அப்ளிகேஷன் யூடிபி ஃபாலோ பண்ணும். ஸோ டிசிபி ஃபாலோ பண்ணும்போது என்ன அப்படின்னா டிசிபி ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணும்போது பேக்கெட் திருப்பி வரல அப்படின்னா, ஆக் வரல அப்படின்னா திருப்பி ரீட்ரான்ஸ்மிட்லாம் பண்ணும். யூடிபி அதை பண்ணாது. ஓகே. ஸோ திஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். வி வில் see more about the TCP header later, just to have a basic understanding.
ஸோ இது டிசிபி ஹெடர் இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் த ஐபி ஹெடர். இந்த ஐபி ஹெடரில் தான் இதுதான் ஐபி நெட்வொர்க் லேயர் சொல்லுவாங்க. இதில் தான் ஐபி அட்ரஸ் இருக்கும். சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இந்த ஹெடரில் தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு பேக்கெட் அனுப்புகிறோம்னா எந்த சிஸ்டத்துக்கு அனுப்புகிறோம்னு அந்த பேக்கெட்டில் இருக்கணும்ல. நீ ஒரு லெட்டர் போடுற, அப்போ அந்த கவர்லேயே அட்ரஸ் இருக்கணும்ல. லெட்டர் போடுறேன்னா கவருக்குள்ளே தானே லெட்டர் வைப்பேன். ஸோ அந்த கவருக்குள்ளே இருக்கிற லெட்டர் தான் இது உன்னுடைய பாடி. அந்த லெட்டருக்கு மேலே அட்ரஸ் கேட்குறல்ல, அதுதான் இது. அந்த அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் இருக்கிறது இந்த ஹெடரில் இருக்கும், ஐபி அட்ரஸ் இருக்கிறது இந்த ஹெடரில் இருக்கும். கரெக்டா? இப்போ நம்ம பேக்கெட்டை வந்து அமேசான் சர்வருக்கு தான் அனுப்பணும். ஆனால் அனுப்புறதுக்கு முன்னாடி நீ எங்கே கனெக்ட் ஆயிருக்க? உன் ஃப்ரெஷ்கேட் ரவுட்டரில் கனெக்ட் ஆயிருக்க. ஸோ நீ ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் ஆயிருப்ப உங்கள் லேப்டாப்பில் இருந்து. அப்போ பேக்கெட் ஒயர்லெஸ்ஸாக போகணும்ல. ஸோ அதுக்கப்புறம் லேயர் 3 டேட்டா லிங்க் லேயர், இந்த லேயர் 3 ஹெடர் இருக்கும். அதில் வந்து ஹார்ட்வேர் அட்ரஸ் இருக்கும். நீ ஒரு பேக்கெட்டை டேரெக்டாக ஒரு சிஸ்டத்துக்கு அனுப்பணும்னா அந்த சிஸ்டத்தோட ஹார்ட்வேர் அட்ரஸ் தேவை. ஐபி அட்ரஸ் வந்து 4 பைட்டு, ஹார்ட்வேர் அட்ரஸ் வந்து 6 பைட்டு. ஓகே. ஸோ டெஸ்டினேஷன் ஐபி வந்து இங்கே இருக்கும். ஆனால் நீ அடுத்தது எந்த சிஸ்டத்துக்கு போகணும்? அடுத்தது ஃப்ரெஷ்கேட் ரவுட்டருக்கு போகணும். கரெக்டா? அப்போ ஃப்ரெஷ்கேட் ரவுட்டரோட ஹார்ட்வேர் அட்ரஸ் இந்த டேட்டா லிங்க் லேயரில் இருக்கும். ஓகே. ஸோ இப்படி தான் உன் பேக்கெட் வெளியே போகும். ரைட். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் இந்த மாதிரி ரிலையபிள் டேட்டா டெலிவரி, அதாவது பேக்கெட் அனுப்பிச்சு திருப்பி ஆக் வரலன்னா திருப்பி ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் பண்ணும். ப்ளஸ் ஃப்ளோ கண்ட்ரோல். ஃப்ளோ கண்ட்ரோல்லாம் என்னென்னா, நீ பேக்கெட் அனுப்பிச்சிட்டே இருக்கிற உன்னுடைய சென்டருக்கு, ரிசீவருக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கிற பேக்கெட்டை, உன்னை ரிசீவரால் அந்த பேக்கெட்டை நீ பயங்கர ஃபாஸ்ட்டாக அனுப்புகிற. ரிசீவருடைய ப்ராசஸிங் கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு இல்லை, அதெல்லாம் அந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ண முடியல. அப்போ இந்த ஃப்ளோ ஆஃப் டேட்டா இருக்குல்ல, டேட்டா ஃப்ளோ இருக்குல்ல, அதை கண்ட்ரோல் பண்ணுறது, அதுதான் ஃப்ளோ கண்ட்ரோல். அதையே டிசிபிலேயே பண்ணிடும். டிசிபி ப்ரோட்டோக்காலே இதை பண்ணிடும். ஸோ ஃப்ளோ கண்ட்ரோல் என்னென்னா, இப்போ இந்த ரிசீவரால் ப்ராசஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோ, அப்போ அதோடைய பஃபர் ஃபுல்லாகிடுச்சு. அப்போ என்னன்னா, இந்த ரிசீவர் வந்து சென்டருக்கு சொல்லணும், இல்லை என்னுடைய பஃபர் ஃபுல்லாகிடுச்சு, எனக்கு அதுக்கு எவ்வளோ பஃபர் இருக்கோ அதை சொல்லணும். சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி பேக்கெட் அனுப்புவது. ஸோ அப்போ இந்த டிசிபி ஹெடர்லேயே அதெல்லாம் இருக்குது. விண்டோ சைஸ், அதில் வந்து ரிசீவர் அது பஃபரை சொல்லும், அதோடைய பஃபர் சைஸ் என்ன, இன்னும் எவ்வளோ பாக்கி இருக்குன்னு சொல்லும். அதுக்கேற்ற மாதிரி சென்டர் வந்து அது அனுப்புகிற பேக்கெட் ரேட்டை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுது பார்த்தியா, ஃப்ளோ ஆஃப் டேட்டாவில் கண்ட்ரோல் பண்ணுதில்ல, அதெல்லாம் டிசிபி லேயரில் பண்ணும். ஓகே. ஸோ அதான் இது. ஸோ லேயர் நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது ஜஸ்ட்டு என்ன ஃபங்க்ஷன் பண்ணும், என்ன ப்ரோட்டோகால் இருக்குது அதை மட்டும் சொன்னால் போதும். ஓகே. அடுத்தது நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயரில் தான் ரவுட்டிங், ஐபி அட்ரஸிங்லாம் ரவுட்டிங் நடக்கும். ரவுட்டிங் என்ன அப்படின்னா, இப்போ பேக்கெட் இங்கே வருது இல்லை, ஃப்ரெஷ்கேட் ரவுட்டருக்கு வருது. ஃப்ரெஷ்கேட் ரவுட்டருக்கு வந்த உடனே இந்த பேக்கெட் ஃபைனலாக எங்கே போகணும்? அமேசான் சர்வருக்கு போகணும். அமேசான் சர்வர் அட்ரஸ் எங்கே இருக்குது? உன்னுடைய நெட்வொர்க் லேயர் ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, அங்கே இருக்குது. அப்போ அந்த இது என்ன பண்ணுன்னா, ஒரு ரவுட்டிங் டேபிள் இருக்கும். ஓகே. அந்த ரவுட்டிங் டேபிளை பார்த்து அமேசான் சர்வருக்கு போகணுன்னா அடுத்த எந்த ரவுட்டருக்கு போகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அந்த ரவுட்டிங் டேபிளில் இருக்கும். ஓகே. ஸோ ஒரு ரவுட்டர் போகும்போதும், ரவுட்டர் என்னன்னா இன்டர்நெட்டில் உன் பேக்கெட் போகும்போது அடுத்த எந்த சிஸ்டத்துக்கு போகணும், ஏன்னா பேக்கெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அமேசான் சர்வருக்கு போகாதுல்ல, ஒரு ரவுட்டராக மாறி 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 கடைசியாக தான் அமேசான் சர்வருக்கு போக முடியும். ஓகே. அப்போ ரவுட்டிங் வந்து இந்த நெட்வொர்க் லேயரில் நடக்கும். ரவுட்டிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக டெஸ்டினேஷன் அட்ரஸ் எடுக்கும். அதை எடுத்து அது வந்து ரவுட்டிங் டேபிளில் அடுத்து எங்கே பேக்கெட் அனுப்பணும், ரவுட்டிங் டேபிள் அது இருக்கும், பேக்கெட் அங்கே போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ எல்லா சிஸ்டத்துலையுமே ரவுட்டிங் டேபிள் இருக்கும். நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு இஃப் யூ டைப் ரவுட் பிரிண்ட், விண்டோஸில் வந்து ரவுட் பிரிண்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்கள் ரவுட்டிங் டேபிள் டிஸ்பிளே ஆகும். ஓகே. இதில் இதுதான் வந்து டிஃபால்ட் ரவுட்டு 000 இருக்குல்ல, இதுதான் டிஃபால்ட் ரவுட்டு. டிஃபால்ட் ரவுட் என்னன்னா,
எங்க நீ அனுப்புறதா இருந்தாலுமே, எங்க பாக்கெட் போறதா இருந்தாலுமே நீ பாக்கெட்டை இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிரு. ஓகே, அப்ப நீ Amazon.in அடிக்கிற, ஏதாவது அடிக்கிற, எங்க போவோம் பாக்கெட்? டிஃபால்ட்டா 1.1க்கு போயிடும். 1.1 அப்படின்றது தான் உன் ஃப்ரெஷ்கைட் ரவுட்டர். ஓகே, ஸோ அதே மாதிரி ஃப்ரெஷ்கைட் ரவுட்டர் வரும்போது அங்கே ஒரு டிஃபால்ட் ரவுட்டர் இருக்குமா இது மாதிரி? அது பாக்கெட் என்ன பண்ணும்? அந்த அடுத்த ரவுட்டருக்கு அமைச்சிடும். இது எந்த லேயரில் நடக்குது? நெட்வொர்க் லேயரில் நடக்குது ரவுட்டிங். ரவுட்டிங்ன்றது ஒரு பாக்கெட் ஒரு சிஸ்டத்துக்கு இன்னொரு சிஸ்டம் போகும்போது இட் வில் ரெஃபர் த ரவுட்டிங் டேபிள். அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸுக்கு அடுத்து எங்கே போகணும் பாக்கெட்டு, அந்த ரவுட்டிங் டேபிளை பார்த்து பாக்கெட் அடுத்த சிஸ்டத்துக்கு போயிடும். அங்கே திருப்பி ரவுட்டிங் டேபிளை பார்த்து அடுத்த சிஸ்டம் போகும். ஃபைனலாக அமேசான் சர்வருக்கு போகும். இந்த ரவுட்டிங் லேயர் 3 நடக்குது. ஓகே, அடுத்தது டேட்டா லிங்க் லேயர். ஸோ டேட்டா லிங்க் லேயரில் இதுதான் அந்த டேட்டா லிங்க் ஹெட்டர். மேக் அட்ரஸிங், எரர் டிடெக்ஷன் ஃப்ரேம்ஸ். ஸோ அடுத்த பேக்கெட் ஒரு சிஸ்டத்துக்கு போகணுன்னாலே ஹார்ட்வேர் அட்ரஸ் வேணும் நமக்கு. நம்ம ஃபைனலாக பேக்கெட் போக வேண்டியது அமேசான் சர்வருக்கு. ஆனால் அடுத்து எங்கே போகணும் பாக்கெட்டு? உன் ஃப்ரெஷ்கைட் ரவுட்டருக்கு போகணும். கரெக்டா? அப்போ ஃப்ரெஷ்கைட் ரவுட்டருடைய ஹார்ட்வேர் அட்ரஸ் வேணும் உனக்கு. அப்போ தான் ஃப்ரெஷ்கைட் ரவுட்டருக்கு பாக்கெட் போகும். அந்த ஹார்ட்வேர் அட்ரஸ் அதான் மேக் அட்ரஸிங். அந்த ஹார்ட்வேர் அட்ரஸ் தான் மேக் அட்ரஸ், மீடியா அக்சஸ் கண்ட்ரோல். ஓகே, ஸோ இந்த அட்ரஸிங், எரர் டிடெக்ஷன் இதெல்லாம் டேட்டா லிங்க் லேயரில் நடக்கும். ஓகே, ஸோ தட் யூ கேன் டெல். ரெண்டாவது ஃபிசிக்கல். ஃபிசிக்கல் என்ன இருக்கு? ஸோ ஈத்தர்நெட்டு, வைஃபை இதெல்லாம் டேட்டா லிங்க் லேயர். ஓகே ஓகே, ஸோ அடுத்தது ஃபிசிக்கல் லேயர்னா உன்னுடைய வைஃபை மீடியம் இருக்கு பார்த்தியா, ஃபைபர், காப்பர் கேபிள். ஓகே, இங்கே தான் பிட்ஸாக டிரான்ஸ்மிட் ஆகும். ஃபிசிக்கல் லேயர் ஃபங்க்ஷன் இஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பிட்ஸ். அந்த லேயரில் தான் கடைசியாக பிட்ஸாக இதுவாக டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டத்தை கம்யூனிகேட் பண்ணணும்னா இவ்வளோ வேலை பண்ண வேண்டியது இருக்குல்ல, ரைட்? அப்ளிகேஷன் லேயரில் டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணுறது, செஷனை மேனேஜ் பண்ணுறது, ரிலேபிலிட்டி என்ஷூர் பண்ணுறது, ஃப்ளோ கண்ட்ரோல் பார்க்கறது, ரவுட்டிங் பண்ணுறது, டேட்டா லிங்க் லேயர் மேக் அட்ரஸ் பார்க்கறது, ஃபிசிக்கல் லேயரில் பிட்ஸாக டிரான்ஸ்மிட் பண்ணுறது, இந்த எல்லா வேலையும் தனித்தனி லேயராக பிரிச்சிருக்காங்க. Okay, so when you are asked for explain the OSI model, you can tell OSI is open system interconnection model. This is when two system has to communicate, there is lot of work to be done. This work we are divided into 7 layers. First is the application layer, which takes care of the user interaction. For example, if you browse data, if you browse Amazon.in in the browser, we have to send the HTTP request. So this HTTP request, the HTTP request, it has to be in a specific format. First there should be method, get method. So this protocol, HTTP protocol and all is part of application layer. Next is presentation layer. Here we do the data encryption, decryption and all happen in this layer. So protocol used is SSL like that. Session layer manages session. When you connect to Amazon server, that is a session. When you connect to a Google server, that is a separate session. This session management and all is done in the session layer. Transport layer ensures reliable data delivery. It takes care of flow control. So protocols here are TCP, UDP. TCP header contains source port, destination port, port information, and for flow control it contains the window size. So all this information will be there in the transport layer header. In the IP layer, routing is taken care of. It takes care of routing. So IP address also will be there in the network layer. Main thing is IP addressing and routing. Data link layer is we have to send the, suppose we make a HTTP request to Amazon server, we have to send the data to Amazon server. But for that, first I have to send my packet to my router. So the packet has to be transmitted to the router. For that I need to know the hardware address of the router to physically transmit. So this MAC addressing, all these things is taken care of. Hardware address is taken care in the data link layer. And transmission of raw bits is taken by the physical layer. This is the OSI model.